ஜாலியா போயிட்டு சார் இவர்தான் அசிஸ்டன்ட் சார். ரொம்ப தமாஷா பேசுறாரு சார். தமாஷா நிஜமாங்க? உன்கிட்ட சின்னதே தப்பா பத்தியா? அவருக்கு இந்த மாசம் சம்பளம் வேணாம்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல. சும்மா இல்லையா? இதான் பொண்ணாங்க. இதெல்லாம் வரம் பாருமா? ஆமா, இதுதான் என் பொண்ணு கஸ்தூரி. இதுதான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் போச்சு. நம்மள்டே இருக்கிறத பெஸ்டா ஒரு டேலர் எடுத்து விட்டுருவோம். சார் இந்த வாட்டி பொண்ணு சின்ன வயசுல என்ன விளையாட்டு இருக்குன்னு கேட்டுக்கிறீங்க. அதை வச்சு காரணம் செலக்ட் பண்ணி அவர் திருப்பி என்னமா சொல்லிட்டு இருக்காரு? சம்பளம் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், சம்பளம் வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சோட ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க அவ கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன் வைக்கலையே. ஆமா, இவ்வளவு சொன்னீங்கல்ல, நான் தான் மறந்து போயிட்டேன். சொன்னதே இருக்கு, கெட்டா போச்சு. என்னமா கண்டிஷன்? சொல்லுமா. Nothing much, sir. Only a few conditions. My first condition. நான் IT industryல work பண்றதால அவரும் சாஃப்ட்வேர்ல work பண்றவரா இருக்கணும். அதாவது பாருங்க, ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு அப்படியே கலந்து தெரியலாம் பாருங்க. சண்டையே வராது. நானும் நல்லதா யோசிச்சு நான் கண்டிஷன் போடலாம். நான் இப்ப யோசிச்சு நம்ம பண்ணணும், அதெல்லாம் அப்படியே பொறுப்பு பண்ணணுமா? அடுத்த என்ன சொல்லுமா? நான் ஜப்பான்ல work பண்றதால அவரும் ஜப்பான்ல 2 வருஷமாவது work பண்ணவரா இருக்கணும். கண்டிப்பா work permit வச்சுக்கணும். சார் இதை பார்த்தா கண்டிஷன் மாதிரியே தெரியல சார். ஏதோ இமிகிரேஷன் செக் மாதிரி இருக்கு. அது சரி, நீ டோக்கியோல அவங்க ஓசக்கார வேலை பண்ற மாதிரி நல்லா கேளுங்க சார். That's not a problem, sir. எங்க கம்பெனியோட branches ஜப்பான்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. So நான் எங்க வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே. My third condition. ஜப்பான்ல நடக்கிற நிறைய கல்ச்சுரல் மீட்ல நான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து அவரும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அவருக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சுக்கணும். அதாவது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆளுங்க இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. எல்லா இடத்துலயும் இருக்கிற கண்டிஷன் தானே என்ன இருக்கு? நெக்ஸ்ட் கண்டிஷன். அவருக்கு ஜாப்பனீஸ் நல்லா ஃப்ளூவெண்டா பேச தெரியணும். எஸ்பெஷலி JLPT level 1 பாஸ் பண்ணிடணும். அது எப்படிமா 2 வருஷம் இருக்கணும்ன்ற JLPT level 1 பாஸ் பண்ணிருக்கணும். உனக்கு தெரியாதா? அப்பா 15 இயர்ஸ் ஆகாது. கிரகானா கத்தகானாவே தவறானு தெரியாதா? ஏமா ரொம்ப கதையாக பேசுறது. சரி சரி. என்னோட நெக்ஸ்ட் கண்டிஷன். அவரு நான்வெஜ் சாப்பிடுறவரா இருக்கணும். எஸ்பெஷலி ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட கூடியவரா இருக்கணும். அதாவது டெம்புரா ஆரம்பிச்சு டெம்புரா வரைக்கும் சாப்பிடுவோம். கூடவே இதெல்லாம் சமைக்கவும் தெரியணும். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது பாருங்க. ஏமா அதுக்கு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பையனாவே நீ ஒரு காமெடியா பார்த்துக்கலாம்ல. என்ன சொல்லுங்க, அதுவும் நிறைய தடவை வச்சிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அவரு ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும். மார்னிங் 5:30 க்கு ஜாகிங், 6 க்கு எக்சர்சைஸ், வீக்கெண்ட் ஜிம், ஸ்போர்ட்ஸ்ல உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும். அதாவது பாருங்க, எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு. சார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியல. மொத்த டைம்ல தான் சார் என்னோட கண்டிஷன். அவளே பண்ணாதீங்க, அந்த சமயத்தை சொல்லிட்டீங்கல்ல, முடிஞ்சது. 2 days கல்யாணம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம் இருக்கு தம்பி. இப்பதான் எனக்கு பாதி சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்து ஒரு நல்ல வரனா பார்த்துக்கணும். அவளே பண்ணி ஜமாச்சிருவாங்கல்ல. வராங்க. சார் என்ன சார் ஜமாச்சிரோன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, லேட்டா போகுது. அந்த பொண்ணுப்பட கண்டிஷன் நம்ம ஜாதகத்தை என்ன வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வயசாகுது சார். இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் என்னைக்கு பொருத்தம் பார்த்து என்னைக்கு கண்டிஷன் நான் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் கையில ஒரு பையன் ஜாதகம் வச்சிருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான் முடிச்சிருக்கேன். நம்ம நேரம் பையனுக்கு பேசிட்டு வந்துருவோம். வாங்க. சரி வாங்க. செய்ய